யார் மன்னர், எந்த மன்னர் வந்து தீர்ப்பு சொன்னார்? இவர் மேலே எனக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை. யார் மன்னர், எந்த மன்னர் வந்து தீர்ப்பு சொன்னார்? இவர் மேலே எனக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கை கழுவிடுவார். யார்? பிலாத்தோடைய விசாரணை மன்றத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கிட்டு வருவார். அது எங்கே தெரியுங்களா? சென்ட்ரல். அது வந்து சென்ட்ரல். அப்படின்னா நாங்கள் போகும்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து விசாரணை முடிஞ்சு சிலுவை சுமந்த அந்த பயணத்தில் ஒவ்வொரு பாயிண்ட் வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு இடத்துல வந்து அவர் நடக்க அந்த சிலுவை சுமக்கும்போது அப்படியே தடுமாறி அந்த அவரோட கை ஒரு இடத்துல ஒரு செவுறு மேலே வைப்பாரோ இல்லை ஒரு பாறை மேலே வைப்பார். அந்த இடத்துல அப்படியே அவர் கையோடைய அச்சியை வந்து அந்த இடத்துல வச்சு பாயிண்ட் 1 பாயிண்ட் 2 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு அப்படி மறதியாக இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட், 1/2 கிலோமீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர்னாச்சும் இருக்கும். நான் சொல்கிறது ஏன்னா நாங்கள் அது ஒவ்வொரு பாயிண்ட்டும் போகணும். ஏன்னா ரொம்ப போகலை, ஏன்னா ரொம்ப தூரம் அது. அதான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்புறம் என்ன செஞ்சோம், நேராக பஸ்ஸு எடுத்து அங்கே போயிட்டோம். கோல்கோதா மலைக்கு அடிஸ்தலத்தில் பஸ்ஸை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து தான் அந்த படம்லாம் பிடிச்சது. ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ரிலாக்ஸாக இப்போ இருக்கிற பண்டுவான்லாம் ட்ராக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. உக்கமான் கந்தவங்க இருந்தாலும் சரி, அவங்களாம் ட்ராக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. விட அங்கே தீர்ப்பு சொல்லி அதுக்கப்புறம் கந்தோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இவரை வந்து ஒரு அவமான சின்னமாக செஞ்சாங்க. அரசாங்கமும் சேர்ந்து அவர் ரொம்ப ஒரு ஒரு காண்பிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப அவர் ரொம்ப சித்திரவதை செய்தாங்க. ஓகே.